பார்வையற்ற மாற்றுத்திறனாளினா எனக்கு இப்போ தூரத்து பார்வை தெரியாது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அவ்வளோவா எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி நீங்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வருவீங்க, கண்டிப்பாக 2027 ஆட்சிக்கு வருவீங்க. நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னுட்டா, அவர் அன்னைக்கு அப்படி பேசுறாருப்பா, இன்னைக்கு இப்படி பேசுறாரு, மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சி வந்து 16 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் கண்ணுக்கு தெரியல, என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அடிங்க. உனக்கு மட்டும்தான் தூர பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத, அவனுக்கு சுத்தமாவே தெரியல. நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்ல, நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் தான் நமக்கான ஆள். அதனால நீ கேட்டது ரொம்ப மதிப்புமிக்க கேள்வி. நோ இந்தி, அங்கிட்டு தூரமா இருக்கு. அண்ணன் வந்தவன அப்படி தூரமா இரு குந்தி அப்படின்ட்டு நம்ம போயிடும். இடத்துல நீங்க 60 கிலோமீட்டருக்கு வேகமா வந்தீங்களா அப்படின்னு. ஆமா, தெரியாம வந்துட்டேன்னா இந்த தெண்டத்தை மட்டும் போட்டுட்டு மன்னிச்சு விடும். இல்லையே நான் அப்படி வரலைன்னா பொய் சொன்ன குற்றத்துக்கு 2000 ரூபாய் மேற்கொண்டு தண்டம் போட்டு நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் வர்றதுக்குள்ள உனக்கு கண் பார்வை கொண்டு வர்றோம். அண்ணன் ஆட்சியை நீ பார்க்கணும். அண்ணனை பார்த்ததுல மகிழ்ச்சி. அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளினா எனக்கு இப்போ தூரத்து பார்வை தெரியாது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அவ்வளோவா எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி நீங்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வருவீங்க, கண்டிப்பாக 2027 ஆட்சிக்கு வருவீங்க. அந்த வந்த உடனே எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முன்னேற நாங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு இன்னொரு கேள்வி. அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னுட்டா, அவர் அன்னைக்கு அப்படி பேசுறாருப்பா, இன்னைக்கு இப்படி பேசுறாரு, மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். இதுக்கும் ஒரு விடை கொடுங்க. அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து 16 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் கண்ணுக்கு தெரியல, என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அடிங்க. உனக்கு மட்டும்தான் தூர பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத, அவனுக்கு சுத்தமாவே தெரியல. நான் அண்ணன் உனக்கு சொல்ல கேளு. நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்ல, நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் தான் நமக்கான ஆள். அதனால நீ கேட்டது ரொம்ப மதிப்புமிக்க கேள்வி. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு என்ன வேலை, திருநங்கைக்கு என்ன வேலை, விதவை பெண்களுக்கு என்ன வேலை. அண்ணன் வரும்போது அரசு பணிகளில் எல்லாம் அதிக முக்கியத்துவத்தை மாற்றுத்திறனாளி கொடுத்துரும். இப்ப குறிப்பா சாலையில வந்து இந்த போக்குவரத்து, இந்த பேருந்தெல்லாம் வந்து அதுக்குள்ள போய் டிக்கெட் எடுக்கிற முறையை அண்ணன் ஒழிச்சிடுறேன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க தொடர் வண்டி நிலையத்தில் போய் எப்படி, வானூர் நிலையத்தில் போய் எப்படி பயணிச்சுட்டு வருவீங்களோ அப்படி பேருந்துக்கு அங்கங்க வச்சிருப்போம். அங்க திருநங்கைகள், விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகளை அங்க பணியமர்த்திடுவோம். நீங்க பயணச்சீட்டை எடுத்துக்கிட்டா ஒரு அட்டை கொடுத்துருவோம். இந்த பேருந்து ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்கும். நகருக்குள்ள எப்பவுமே சிற்றுந்து தான். தொலைதூர பயணத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆட்சியில பேருந்து. என்ன சொல்றது புரியுதா? சிற்றுந்து பேருந்து நகருக்குள்ள ஓடும்போது தேவையற்ற நெருக்கடிகள், இட அடைப்பை ஏற்றி போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணுது. அப்போ சிற்றுந்தை நகருக்குள்ள வச்சுக்கிட்டு மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு பேருந்து, மதுரைக்குள்ள மொத்தமா சிற்றுந்து தான். அப்ப நீ வந்தீங்கன்னா அங்க ஓட்டுநர் மட்டும்தான் இருப்பார். ஓட்டுநரை நீ பார்க்க முடியாது, மூடி இருக்கும். அங்க நடத்துனர் இருக்க மாட்டார். நடத்துனர் எங்க இருப்பாருன்னா, நீ எங்க இருந்து பயணம் போறியோ அங்க கண்ணாடி அறையில, குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில உட்கார்ந்து இருப்பார். அது ஒன்னே மாதிரி பிள்ளையா இருப்பார். ஏற்கனவே இருக்கிற நடத்துனருக்கும் பணியை கொடுத்து புதிதாக எடுக்கிற நடத்துனர் முழுக்க மாற்று திறனாளிகள், திருநங்கைகள், விதவைகள். இப்ப இந்த இடத்துல அண்ணன் வந்து, அண்ணா நான் தியாகராக நகர் போகணும் அப்படின்னா டக்குன்னு டிக்கெட்டை கொடுத்துரும். இதை கொண்டு போய் சிற்றுந்தில் வச்சவொடனே கதவை திறந்துடும். நான் உள்ள போயிடுவேன். போன உடனே பயணிகள் பயணம் தொடங்கிருச்சு. தியாகராய நகர் வந்தோடனே, அன்பான பயணிகளின் கவனத்திற்கு, நீங்கள் சேர வேண்டிய தியாகராய நகர் வந்துவிட்டது, தயவு செய்து இறங்கவும். 2 தடவை தமிழ்ல சொல்லும். அதுக்கு மேல ஒரு தடவை பொதுமொழியான
பயன்பாட்டு மொழியா இருக்கிற ஆங்கிலத்துல சொல்லும். நோ ஹிந்தி, அங்கிட்டு தூரமா இரு. அண்ணன் வந்தோடனே அப்படி தூரமா இரு குந்தி அப்படின்ட்டு நம்ம போயிடும். புரியுதா உனக்கு? அப்போ இந்த மாதிரி அரசு பணிகளில் எல்லாம் அதிகப்படியான இதை இப்படி செஞ்சிடும். காவலர்களுக்கே டிராபிக் போலீஸ் நடுச்சாலையில அண்ணன் ஆட்சியில நிக்க கூடாது, நிக்க மாட்டார்கள். இந்த குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறை சாலையின் இரு ஓரத்திலையும் இருக்கும். இப்படி ஒரு வளைவு போட்டுருவேன், சிங்கப்பூர் போல ஆர்ச். எல்லா நிலைகளையும் சிசிடிவி கேமரா இருக்கும், கண்காணிப்பு கருவி இருக்கும். இந்த வாகனம் போனா பக்கவாட்டுல பின்னாடி முன்னாடி மேல எல்லா கோணத்திலையும் படம் எடுத்து வச்சுக்கிறோம், பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சாலையை கடக்கவும் என்று எழுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். நீ 61 60 அறையில போனா கூட இங்க விட்டுரும், அடுத்த இடத்துல டாப்புன்னு ஓரம் கட்டிடும். அந்த இடத்துல நீங்க 60 கிலோமீட்டருக்கு வேகமா வந்தீங்களா அப்படின்னு. ஆமா தெரியாம வந்துட்டேன்னா இந்த தெண்டத்தை மட்டும் போட்டுட்டு மன்னிச்சு விடும். இல்லையே நான் அப்படி வரலைன்னா பொய் சொன்ன குற்றத்துக்கு 2000 ரூபாய் மேற்கொண்டு தண்டம் போட்டு நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா இப்படி காட்டும், இது நீ தானே, இதுவா வண்டி தானே, என்னோட படம் எடுத்து வச்சிருக்க. இந்த வேலைய இந்த காவல்துறை அதிகாரி இந்த கண்ணாடி அறைக்குள்ள இருந்து ஊதா வண்ணம் போது இப்படி பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். வெயில்ல நின்னுக்கிட்டு இப்படி தண்ணி கூட குடிக்காம இப்படி சுத்திக்கிட்டு இருக்க வேலை கிடையாது. ஏன்னா போலீஸ்காரன் நிக்கிறவன் என் அண்ணன் தம்பிங்கிற உணர்வு எனக்கு இருக்குனால மொத்தமாவே மாத்திடுவான். நான் வர்றதுக்குள்ள உனக்கு கண் பார்வை கொண்டு வர்றோம், அண்ணன் ஆட்சியை நீ பார்க்கணும்.